தமிழ் சினிமாவில் இசையமைப்பாளராக நுழைஞ்சு பல ஹிட் பாடல்களை கொடுத்து ரசிகர்களோட மனதை ஈர்த்தவர் ஜிவி பிரகாஷ். தற்போது இவர் முழுநேர நடிகரா அடுத்தடுத்து பல படங்கள்ல கமிட் ஆகி வளர்ந்து வரும் ஹீரோவா இருக்காரு. அந்த வகையில கடந்த வாரம் இவரோட நடிப்புல வெளிவந்த படம் குப்பத்து ராஜா. இந்த படத்தை தொடர்ந்து தற்போது இவரே இசையமைச்சு நடித்திருக்கும் படம் வாட்ச்மேன். இந்த படத்தோட விமர்சனத்தை இப்போ பார்ப்போம். ஏழ்மையான குடும்பத்துல பிறந்தவர் ஜிவி பிரகாஷ். ஆனா பணக்கார வீட்டு பெண் சம்யுக்தாவை காதலிக்கிறாரு. காதல் தீவிரமடைய திருமணம் செஞ்சுக்க வேண்டிய கட்டாயத்துல ரெண்டு பேருமே வந்து நிக்கிறாங்க. ஆனா கையில பணம் இல்லாத காரணத்தால ஒரு பங்களாவில நுழைஞ்சு திருடுறதுக்கு முயற்சிக்கிறாரு ஜிவி. அப்போது பல எதிர்பாராத விதமாக பயங்கர சம்பவங்கள்லாம் அந்த பங்களாவில நடக்குது. அந்த பங்களால மாட்டிக்கிற ஜிவி பிரகாஷ் எப்படி தப்பிக்கிறாரு, அப்படி அந்த பங்களாவுக்குள்ள என்ன பயங்கரமான சம்பவங்கள் நடந்தது, அவரோட காதல் திருமணம் கை குடிச்சா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதை. இந்த படத்துல அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களுடன் எதிர்பார்க்காத திடீர் திருப்பங்கள்லாம் வரதால படம் அப்படியே ஒரு த்ரில்லர் எஃபெக்டோட உருவாகி இருக்கு. படத்துல ஹீரோயின் சம்யுக்தாவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான கேரக்டர் கிடையாது. ஆனா ஹீரோ ஹீரோயின் மத்தியான காட்சிகள் அங்கும் இங்கும் இருக்கிறதால அவங்களோட ஜோடி சரியா இந்த படத்துல மேட்ச் ஆகல. இதை நம்மளால ஏத்துக்கவும் முடியல. படத்துல நடிகர் சுமன் போலீஸ் அதிகாரியா நடிச்சிருக்காரு. அவருக்கும் ஜீவிக்கும் இடையா ஒரு காட்சி இருக்கு. அந்த காட்சி ரொம்ப பெரிய ட்விஸ்டா இந்த படத்துல அமைஞ்சிருக்கு. அடுத்தது யோகி பாபு. எப்போதும் போலவே தன்னுடைய காமெடியாலும் யதார்த்தமான பேச்சாலும் ரசிகர்களை சிரிக்க வச்சிருக்காரு. படத்துடைய இயக்குனர் AL விஜய் இந்த படத்தை த்ரில்லர் பாணியில பல திடீர் திருப்பங்களுடனும் சுவாரஸ்யங்களுடனும் உருவாக்கி இருக்காரு. இந்த படத்தோட எடிட்டர் ஆண்டனியும் ஒளிப்பதிவாளர் நீரஜாவும் காட்சிகளை அவ்வளவு சிறப்பாகவும் தெளிவாகவும் காட்டிருக்காங்க. மேலும் ஒரு விமர்சனத்தோட உங்களை சந்திக்கிறேன். இந்த படத்து குறித்த உங்களோட கமெண்ட்டுகளை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.